நீங்கள் ஆராயும் போது நாம் அங்கே நாம் புரிகின்ற அந்த விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியானிடத்திலே அவன் எதிர்பார்ப்பது என்ன? இந்த அடியான் முற்றிலுமாக அல்லாஹ்விற்கு பணிந்தவனாக, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அந்த கட்டளையை தன்னுடைய அறிவில் போட்டு சிந்திக்காமல், அந்த கட்டளையை தன்னுடைய நஃப்சுக்கு ஒத்து வருகிறதா என்று பார்க்காமல், அந்த கட்டளையை தன்னுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்று பார்க்காமல், அந்த கட்டளையை தன்னுடைய சமூகம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்று பார்க்காமல், அந்த கட்டளையால் என்னுடைய தொழில்துறைக்கு லாபமா நட்டமா என்று பார்க்காமல், அந்த கட்டளையால் எனக்கு நல்ல பெயரா கெட்ட பெயரா என்று பார்க்காமல் முழுமையாக தன் தலையை அல்லாஹ்விற்கு சாய்த்து விடுவதுதான் தீனாகும். புரியுதுங்களா? இன்றைக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்மை பல காலமாக முஸ்லிம் என்று சொல்கிறோம், நாமும் நம்மை முஸ்லிம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம், மூமின் என்று சொல்கிறோம். நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுபவன், ரசூலுக்கு கட்டுப்படுபவன், தீனுக்கு கட்டுப்படுபவன் என்பதாக நாம் நம்மை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த கட்டுப்படுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல், வழிபடுதல், ஒத்துக்கொள்ளுதல் என்ற தன்மை என்ற சிஃபத் நம்மிடத்திலே எந்த அளவு இது நாள் வரை கடைபிடித்து வந்திருக்கிறோம்? இந்த சிஃபத், இந்த தன்மை எவ்வளவு உங்களிடத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நாம் முஸ்லிம்களாக இருப்போம். நம்மிடத்திலே இந்த தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நம்முடைய இஸ்லாம். இதில் எந்த அளவு குறைந்து கொண்டு போகுமோ ஒரு அடியானிடத்திலே அந்த அளவு அவனுடைய ஈமான், இஸ்லாம் குறைந்து கொண்டே போகும். கடைசியில் ஒரு நேரத்திலே ஈமான் ஒரு நேரத்திலே ஈமானை விட்டு முற்றிலும் வெளியேறி விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்லாமை விட்டு முற்றிலும் வெளியேறி விடுவான். எப்படி? அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அறிவு ஏற்றுக்க மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு இது ஒத்து வர மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னுடைய பெற்றோர்கள் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னுடைய குடும்பம், என்னுடைய சொசைட்டி இதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னுடைய நாடு இதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னுடைய வியாபாரத்தில் இதனால் எனக்கு லாபம் குறையுதே, எனக்கு நஷ்டமாகுதே என்று இந்த மேற்கூறப்பட்ட 5-6 காரணங்களிலே ஒன்றை வைத்து எப்போதெல்லாம் அடியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து 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 வருவானோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அலட்சியப்படுத்தி வருவானோ, ஒரு நேரம் வரும் முற்றிலுமாக ஈமானை இழந்தவனாக ஆகிவிடுவான். அந்த நேரத்திலே தௌபா அவன் செய்யாமல் அவனுடைய அதே நேரத்திலே அவனுக்கு மரணம் வந்துவிட்டால் நிரந்தர நரகவாசியாக ஆகிவிடுவான். அவனுடைய பெயர் சுத்தமாக அப்துல்லா பின் அப்துல்லா என்று இருந்தாலும் சரி, அவனுடைய பெயர் முஹம்மது பின் முஹம்மது என்று இருந்தாலும் சரி, நாளை நரக நெருப்பில் நிரந்தரமாக தங்கிவிடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் ஏன் இந்த விஷயத்தை புரிய வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்திலே மக்கள் பலவாறு பல கூட்டங்களாக ஈமான் இஸ்லாமுடைய விஷயத்திலே பிரிந்திருக்கிறார்கள். ஒரு கூட்டம் எப்படி? நம்முடைய அறிவுக்கு எது ஒத்து வருதோ அது மார்க்கம். ஒரு கூட்டம் தனக்கு பிடித்ததை இஸ்லாமிலே அவர்கள் அங்கீகரிப்பார்கள், தங்களுக்கு பிடிக்காததை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாரில்லை. இன்னொரு கூட்டம் பெற்றோர்கள் எதை அங்கீகரித்தார்களோ அதை செய்வார்கள், பெற்றோர்கள் அங்கீகரிக்காததை செய்ய மாட்டார்கள். இன்னொரு கூட்டம் சமூகம் அங்கீகரித்ததை செய்வார்கள், சமூகம் அங்கீகரிக்கவில்லை என்றால் அதை செய்ய மாட்டார்கள். இன்னொரு கூட்டம் தீன் என்றால் ஒத்துக்கொள்வார்கள், ஆனால் எதுவரை வியாபாரத்திற்கு, தொழிலுக்கு, பிஸ்னஸுக்கு, அவர்களுடைய ட்ரேடிங் அதற்கு இடையூறு ஏற்படாதவரை. எப்போது வியாபாரத்திற்கு, தொழில்துறைக்கு இடையூறு என்று வருகிறதோ மார்க்கத்தை அப்படியே தூக்கி ஓரத்தில் வச்சிருங்க, அதை பற்றி பேசாதீங்க. இங்கே எங்களுடைய பிஸ்னஸ், இங்கே எங்களுடைய ட்ரேட், இங்கே எங்களுக்கு என்று ஒரு பாலிசி இருக்கிறது, இங்கே எங்களுக்கு என்று உசூல் அடிப்படைகள் இருக்கிறது என்று புறக்கணித்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார்? நமக்கென்று என்ன தகுதி இருக்கிறது? நம்முடைய அறிவு எவ்வளவு? நம்முடைய சிந்திக்கும் திறமை எவ்வளவு? நம்முடைய புரியும் அளவு எவ்வளவு? நம்முடைய உடலில் உள்ள வலிமை, ஆற்றல் எவ்வளவு? நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு?
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா, 211 லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0425247866. இன்று மனிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட மறுக்கிறானே, அதனுடைய அடிப்படை காரணங்களை நாம் ஆய்வு செய்யும் போது அங்கே ஒரு காரணம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது என்ன? இந்த மனிதன் தன்னை யார் என்று புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட மறுக்கிறான். தான் யார், தன்னுடைய தகுதி என்ன, தன்னுடைய அறிவுடைய நிலைமை என்ன, தன்னுடைய புத்தியுடைய நிலைமை என்ன, தன்னுடைய திறமை எந்த அளவுக்கு, தன்னுடைய உடல் வலிமை, தன்னுடைய வாழ்நாள், இவற்றை பற்றி எல்லாம் அவனுக்கு ஒரு தெளிவான ஞானம் இல்லாத காரணத்தால் அல்லாஹ்விற்கு அடிபணிய மறுக்கிறான். ஒரு காரணம். இன்னொரு காரணம், அல்லாஹ் என்றால் யார், அந்த ரப்புடைய வல்லமை என்ன, அந்த ரப்புக்கும் இவனுக்கும் இடையில் உண்டான உறவு என்ன, அந்த ரப்பு இவனை அப்படியே படைத்து விட்டு விட்டானா, அல்லது நாளை ஒரு நாள் இவனை தன் பக்கத்திலே அழைத்து கொண்டு வருவானா, தனக்கு முன்னால் நிறுத்துவானா, நிறுத்தி அவனை விசாரிப்பானா என்ற ஞானமெல்லாம் இவனுக்கு இல்லாமல் போனது, அல்லது இருந்து மறந்து போன காரணத்தால், அல்லது அலட்சியம் செய்த காரணத்தால். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பலவாறான மனிதர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். தன்னுடைய அறிவை கொண்டு பெருமை அடிப்பவர்கள், தன்னுடைய சிந்தனையை கொண்டு பெருமை அடிப்பவர்கள், தன்னுடைய படிப்பை கொண்டு பெருமை அடிப்பவர்கள், தன்னுடைய அனுபவத்தை கொண்டு பெருமை அடிப்பவர்கள், தன்னுடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் என்று சொல்கிறார்களவா, கண்டுபிடிப்புகள் என்று, இதை கொண்டு பெருமை அடிப்பவர்கள். இவர்களிலே பலர் எல்லாம் அறிவியல், எல்லாம் இயற்கை, இதற்கு மேல் ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ்வை மறுப்பவர்கள். இன்னொரு கூட்டம் எப்படி, எது இவர்களுடைய அறிவுக்கு அனுபவத்துக்கு ஒத்து வருகிறதோ அதை மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வார்கள், எது இவர்களுடைய அறிவுக்கு ஒத்து வரவில்லையோ அது மார்க்கம் என்று அறியப்பட்டிருந்தாலும் சரி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதை நிராகரித்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தானே, நாம் நம்முடைய ஹக்கீகத்தை, நம்முடைய யதார்த்த நிலைமையை இது நாள் வரை சரியாக சிந்தித்து புரிந்திருக்கிறோமா? என்றாவது ஒரு நாள் நம்மிலே ஒவ்வொருவரும் தனிமையில் அமர்ந்து என்னுடைய ஹக்கீகத் என்ன, நான் யார், எங்கிருந்து வந்தேன், அல்லாஹ் என்னை எப்படி படைத்தான், நான் எப்படி இருந்தேன், எப்படியெல்லாம் இருந்தேன், இப்போது எப்படி இருக்கிறேன், அடுத்து என்னுடைய நிலை எப்படியெல்லாம் மாறும், என்னுடைய முடிவு என்ன? அல்லாஹு தஆலா இந்த அடிப்படையை குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்ல, நூற்றுக்கணக்கான இடத்திலே திருப்பி திருப்பி சொல்லுகின்றான். மனிதனே, உன்னை ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்தனா இல்லையா கேட்கிறானா இல்லையா? குர்ஆன்ல திரும்ப திரும்ப கேட்கிறானா இல்லையா? ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்குரா இன்னா خلقنا الانسان من نطفة அம்ஷாஜ். கலக்கப்பட்ட ஒரு இந்திரியத்திலிருந்து, ஒரு தண்ணியிலிருந்து நான் படைத்தேனா இல்லையா? லம் யகுன் ஷைஅம் மذ்குரா, அந்த வார்த்தையை கூட ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. ஒரு நேரத்தில் இவன் ஒரு பொருளாகவே இருக்கவில்லையே. லா ஷை, நாம் எப்படி இருந்தோம்? ஒன்றுமில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆரம்பத்தை எங்கிருந்து கொண்டு வருகிறான்? மனிதன் வெறுக்கக்கூடிய, மனிதன் அருவருப்பு படக்கூடிய, மனிதன் ஒரு அசூசையாக பார்க்கக்கூடிய ஒரு தண்ணீர் துளியிலிருந்து நம்மை உருவாக்கினான். நம்முடைய அடிப்படை பாருங்கள். நம்மை உயர்த்தினான். ஏன் உயர்த்தினான்? அதைத்தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் நம்முடைய ஆரம்பத்தை எங்கிருந்து கொண்டு வருகிறான்? இந்த ஆரம்பத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு, இதை உணர்த்தப்பட்டதற்கு பிறகே மனிதனுடைய நிலை பெருமையின் உச்சத்தில் இருக்கிறது என்று சொன்னால், மலக்குகளை படைத்தது போன்று, ஹூரை படைத்தது போன்று, அல்லாஹ் ஒளியிலிருந்து, முத்துக்கள், மாணிக்கம், மரகதத்திலிருந்து இந்த மனிதனை படைத்திருந்தால் இவனுடைய பெருமை இன்றைக்கு நிலை கொள்ளுமா? அடுத்து இந்த
அற்ப இந்திரிய துளியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே செலுத்தினான்? ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையிலே. அங்கே இரத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் இடையிலே அந்த மனிதனை அங்கே கர்ப்பப்பையிலே வளர வைக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு நிலை! அவன் அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு சாதாரண ஒரு மீன் குஞ்சு அது முட்டையிலிருந்து வெளியேறிவிட்டால் அது நீந்துகிறது, ஓடுகிறது. ஒரு மாட்டின் கன்று, ஒரு கோழியின் குஞ்சு, எத்தனை படைப்புகளை பார்க்கிறோம். அதிகப்படியாக 6 மாதங்களுக்குள் மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய முழு ஆற்றலை அடைந்து எல்லா வேலைகளையும் தானாக செய்து கொள்கின்றன. 6 செகண்ட்லிருந்து 6 மாதம். ஆனால் இந்த மனிதனுடைய பலவீனத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை எப்படி பலவீனத்திற்கு பின் பலவீனமாக அவனுடைய சூழ்நிலையை மடக்கி வைத்தான். ஒரு தாய் பால் தன்னுடைய அவனை தூக்கி அவனுடைய மடியிலே வைக்கவில்லை என்றால் அவனால் தாயினுடைய மடியை நோக்கி செல்ல முடியுமா? ஒரு காளை கன்று, ஒரு குதிரையின் கன்று தன்னுடைய தாயின் மடியை நோக்கி எழுந்து செல்கிறது, பார்க்கிறோமா இல்லையா? ஒரு பூனை குட்டி, ஒரு நாய் குட்டி தன்னுடைய தாயின் மடியை நோக்கி செல்கிறது. ஆனால் ஒரு மனிதனால் செல்ல முடிகிறதா? அல்லாஹ் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டான். எத்தகைய பலவீனம்! எப்படிப்பட்ட பாதுகாப்பு அவனுக்கு வேண்டும், எத்தகைய உணவு முறைகள் வேண்டும். அதில் ஏதாவது மாற்றங்கள், குளிர்காலத்தில் பிறந்த குழந்தை குளிரில் கொண்டு போய் வச்சிட முடியுமா? எங்கேயாவது மிருகங்கள்ல அந்த மாதிரி இருக்குதா? அதுக்கு போர்வை போத்துறாங்களா, கம்பளி போத்துறாங்களா, ஏசி போடுறாங்களா, ஃபேன் போடுறாங்களா? பாருங்க மனிதர் இவ்வளவு பலவீனம். அடுத்து பலவீனத்திலே மிகப்பெரிய ஒரு பலவீனம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது போன்று, மனிதனே உனக்கு ஏன் பெருமை வருகிறது? உனக்கு ஏன் பெருமை வருகிறது? உன்னுடைய ஆரம்ப நிலை ஒரு இந்திரியம் நுத்ஃபாவிலிருந்து அல்லாஹ் படைத்தான். நுத்ஃபாவிலிருந்து உன்னை படைத்தான். அடுத்து நீ வாழுகின்ற இந்த வாழ்நாளிலே நஜிஸை, நஜாசத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். என்னங்க என்ன இருக்கிறது நம்முடைய உடலுக்குள்ளார? நஜிஸை சுமந்து கொண்டிருக்கிறாய். அடுத்து உன்னுடைய முடிவு, நீ செத்து விட்டால் பிணம். ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு மேல என்ன ஆயிடும்? நாரி போயிடும். இந்த நிலையில் உனக்கு பெருமை எங்கிருந்து வருகிறது? அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட கேள்வி! உன்னுடைய அவ்வலுக நுத்ஃபத்துன், உன்னுடைய ஆரம்ப நிலை ஒரு இந்திரியம். பிறகு நீ வாழ்நாள் முழுக்க நீ வாழும் பொழுதெல்லாம் என்ன உடல்ல நஜிஸ், உடலுக்குள்ளார நஜிஸ். இவனுடைய வேர்வை அது ஒரு நாற்றம். இவன் பல்லு விளக்கலன்னா நாத்தம், இவன் மூக்க சுத்தம் பண்ணலன்னா நாத்தம், தலையை குளிச்சு கழுவி தலைக்கு என்ன தேய்க்கலன்னா நாத்தம், இவன் ட்ரெஸ் மாத்தலன்னா நாத்தம். இப்படி உன்னுடைய நிலைமை. அதற்கு பிறகு நீ மௌத்தா போயிட்டா உலகத்தில் எந்த ஜனாசாவை வேணாலும் மற்ற மிருகங்களுடைய இதை பயன்படுத்தலாம். ஆனால் மனிதனுடைய ஜனாசாவை பயன்படுத்த முடியுமா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வச்சுட்டா வரக்கூடிய நாத்தத்தில், அந்த நாத்தத்தில் மக்கள் செத்துருவானோ. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அந்த நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வைரஸ் பாக்டீரியாக்கள் இருக்குது, அதனால மனுஷன் என்ன செஞ்சிருவான்? செத்து விடுவான். இந்த நிலை மனிதனுடைய நிலை. அடுத்து இந்த நிலைக்குள் இன்னும் எத்துணை மாற்றங்கள். இவன் வாலிபனாக மாறுகிறான், அழகானவனாக, நல்ல அழகான தோற்றம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுடைய உடல் வாகிலே, இவனுடைய ஆரோக்கியத்திலே எங்கேயாவது அவன் ஒரு கை வைத்து விட்டால் கண்ணு வலி, காது வலி, பல்லு வலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, குறுக்கு வலி, காலு வலி, முட்டு வலி, ஏதாவது ஒரு வலியை கொடுத்து விட்டால் இவனுடைய நிலைமை என்னவாகும்? இவ்வளவு பெரிய திடகாத்திரமான இந்த மனிதன் ஒரு நாளைக்கு 2 தடவை போறதுக்கு பதிலாக ஒரு 5 தடவை கூட போயிட்டான், 10 தடவை கூட போயிட்டான். என்ன ஆகும் இவனுடைய நிலைமை? அவ்வளோதான். சாஹிபுல் ஃபிராஷ், விரிப்போட விரிப்பா ஒட்டிப்பார். அடுத்து 2 பேர் சேர்ந்து தூக்குனாதான் இவர் எழுந்திருப்பார். இவனுடைய நிலைமை. அடுத்து மௌத்து வந்தால், மரணித்ததற்கு பிறகு இவன் எங்க கொண்டு போய் வைக்கப்படுறான்? கபரிலே கொண்டு போய் வைக்கப்படுகிறான். அங்கே உள்ள நிலைமைகள் என்ன? இந்த அடிப்படை உண்மைகளை எல்லாம்
நம்மிலே அதிகமானவர்கள் மறந்து விடுகிறார்கள்.